மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணணுன்ற மூவ் முன்னெடுக்கப்பட்டது. இந்தியாவுக்கு ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முடியாத ஒரு டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டிசைனை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. எங்களுக்கு பென்ஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அருண் ஜேட்லியும் ப. சிதம்பரம். அப்போ எங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு நாங்கள் பென்ஷன் வரும்னு நினச்சி எங்களுக்கு வராமல் போனதுனால என்ன ஆச்சு, பாதி பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், ஃபாரின் போயாச்சு. நாசாவில் அட்ராக்டிவ் சேலரி பேக்கேஜஸ், அட்ராக்டிவ் பென்ஷன் பேக்கேஜஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ரிப்போர்ட்டடு நீங்கள் கேட்டிங்கல்ல, யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டரில் மட்டுமே பெங்களூரில் அங்கே மட்டுமே 80 சீனியர் ஸ்பெஷலிஸ்ட், சீனியர் சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் விஎஸ்எஸ்சி திருவனந்தபுரம், இவங்க லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டில் தான் அங்கே விஎஸ்எஸ்சி ஃபுல்லாக லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட். அங்கே கிட்டத்தட்ட டாப் 20 சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் இங்கே சயின்டிஸ்ட்டுக்கு வேல்யூஷன் பண்ணுறதில்ல, மதிப்பு கொடுக்குறதில்ல. அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ என்ன, ப்ரைவேட்டுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால இன்றைக்கி 140 பேர் இஸ்ரோனுடைய டாப் கிளாஸ் பிரைன்ஸ் ப்ரைவேட்டுக்கு போயாச்சு. இங்கேருந்து டாப் பிரெயின்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், மிஷன் ஓரியன்டட் ரிசர்ச் இங்கே ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் நான் என்னுடைய சேலரி அரௌண்ட் 2 lakhs. நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சேலரி 14,000 ரூபா. 10 times ஹைக் வர்றதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 20 வருஷம் காத்திருக்கணும். அந்த 2 lakhs நீங்கள் இப்போ அப்படியே ப்ரைவேட்டுக்கு நான் போயிருந்தேன்னா $2 லட்சம் ஏன்னா 2 கோடி வருது இந்திய ரூபாய்க்கு மதிப்பிட்டா. நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிவிட்டு அப்துல் கலாம் அவர் என் கூட ஒரு மணி நேரம் இந்தியாவை பற்றி சொல்லி, இந்தியாவோட மிஷன்ஸை பற்றி சொல்லி, நீ உன்னை மாதிரி ஆளுங்கள்லாம் நீ போகக்கூடாது, நீ இருக்கணும்னு சொல்லி என்னை இன்ஸ்பயர் பண்ணி என்ன சொன்னார். நான் 4 ஆஃபரை டிசைட் பண்ணேன். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். அறிவியலாளரும் அரசியல் விமர்சகருமான பொன்ராஜ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவோட ஒரு பெருமையாக சொல்லப்படுறது விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இருக்கிற இஸ்ரோ, ISROன்னு சொல்லப்படுற இஸ்ரோ. இந்த இஸ்ரோவில் இப்போ நடக்கிற விஷயங்கள் ஒரு பரபரப்பாக இருக்குது. கடந்த 12 மாதங்களில் ஒரு வருஷத்தில் மட்டும் 120 பேர் பதவி விலகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மத்திய அரசு இஸ்ரோவிலேருந்து பதவி விலகிறதுக்கான விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க. என்ன நடக்குன்னு சொல்ல முடியுமா? ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும்போதும் இது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. விக்ரம் சாராபாய் அவர்கள் ஸ்பேஸ் போர்டை கிரியேட் பண்ணார். இன்ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்பேஸ் போர்டு தான் எல்லாத்துக்குமே டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. அவங்க தான் மிஷன்ஸவே டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே தான் இஸ்ரோனுடைய சேர்மன்லாம் வருவார், ஸ்பேஸ் போர்டு கீழே. மிஷன் ஓரியன்டட் ரிசர்ச் கிட்டத்தட்ட 1960களிலிருந்து இஸ்ரோ இன்வால்வ் ஆனதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒரு வெற்றிகரமான ஸ்பேஸ் ப்ரோக்ராமாக இருந்திருக்கிறது. மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு 2014க்கு பிறகு இஸ்ரோவை ப்ரைவேட்டைஸ் பண்ணணுன்ற மூவ் முன்னெடுக்கப்பட்டது. அப்போ அந்த மூவில் இன்ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் அவனை கொண்டு ஸ்பேஸ் போர்டை செயலிழக்க வைத்தார்கள். செயலிழக்க வைத்து விட்டு, நீங்கள் மிஷன் ஓரியன்டட் ரிசர்ச் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை, அகாடமிக் ரிசர்ச் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மிஷன்ஸ் எல்லாம் ப்ரைவேட் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி ப்ரைவேட் 400 ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸு இந்தியாவில் உருவாகிருக்கு. இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி கூட விக்ரம் 1 ஸ்கை ரூட்டுன்ற ஒரு ஹைதராபாத் பேஸ்டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் கம்பெனி இன்றைக்கி ஸ்ரீஹரிகோட்டா யூஸ் பண்ணி லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 400 ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தாச்சு. அப்போ இந்த 400 ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி நாசாவில் நாசா தான் லீடிங் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் 2000 ஸ்பேஸ் எக்ஸ் வந்தது. நாங்கள் முத போகிறப்ப
இந்த மாதிரி தான் சின்ன சின்ன சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மிஷன்ஸை தான் $1 மில்லியன் ப்ரைஸ்ன்னு சொல்லி அவர் இலன் மாஸ்க் அனௌன்ஸ் பண்ணார். ஸ்பேஸ் எக்ஸ் அப்போ தான் உருவாக்குனாங்க. இப்படி உருவாக்குனவங்க இன்றைக்கி நாசாவுடைய டாப் சயின்டிஸ்ட் எல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் போயாச்சு. ஆனால் நாசாவில் வந்து என்னென்னா யூனிக்னஸ் என்னென்னா, நாசா வந்து கிட்டத்தட்ட $2 பில்லியன் ரிசர்ச் கிராண்ட். $2 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி. 1 to 2 பில்லியன் வந்து அவங்க பண்ணுறதுனால, நம்ம ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000 கோடி, 4,000 கோடி, 5,000 கோடி இவ்வளோ தான். அதில் வந்து 15% தான் ரிசர்ச் கிராண்ட். அது மட்டும் இல்லாமல் சேலரி இந்த மாதிரியான அட்ராக்ஷன் கிடையாது. அப்துல் கலாம் தான் அதுக்கு முதல்ல விதை போட்டார். SLV-3 ராக்கெட்டை விக்ரம் சாராபாய் தான் அதுக்கு வந்து அடிப்படை அமைச்சா கூட விக்ரம் சாராபாயை செலக்ட் பண்ண முதல் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம். அவர் தான் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 சாலிட் ப்ரொப்பல்லண்ட்டை யூஸ் பண்ணி முதல்ல லான்ச் பண்ணவர் அவர் தான். ஸோ இன்றைக்கி வந்து SLV-3, ASLV, PSLV, GSLV-3, Mark 1, Mark 2, Mark 3 வரைக்கும் வந்தாச்சு. வந்து நம்ம வந்து லூனார் மிஷன், மார்ஸ் மிஷன், மங்கள்யான் வரைக்கும் லான்ச் பண்ணியாச்சு. சந்திராயன் 3 வரைக்கும் லான்ச் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/15 ஆஃப் த காஸ்ட். இப்போ அமெரிக்கா லான்ச் பண்ணுற காஸ்ட்டில் 1/15 ஆஃப் த காஸ்ட்டில் நம்ம சயின்டிஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணும் பொழுது அது நல்ல மூவ் தான். பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் R&Dக்கு ஏன்னா ஃபண்டிங் கொடுக்காம இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுகளுக்கு, இப்போ நாசாவில் சயின்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி நாசாவுக்கு வந்துடலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்ராக்டிவ் சேலரிக்கு போகலாம். இல்லைனா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி நாசாவுக்கு யூ கேன் கம் பேக். நாசாவில் வந்து அட்ராக்டிவ் சேலரி பேக்கேஜஸ், அட்ராக்டிவ் பென்ஷன் பேக்கேஜஸ் இது எல்லாமே இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ ரிப்போர்ட்டடு நீங்கள் கேட்டிங்கல்ல, UR ராவ் சேட்டலைட் சென்டரில் மட்டுமே பெங்களூரில் சேட்டலைட் டெவலப்மெண்ட் பண்ணுற இடம் வந்து UR ராவ் சேட்டலைட் சென்டர். அங்கே மட்டுமே 80 சீனியர் ஸ்பெஷலிஸ்ட், சீனியர் சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் VSSC திருவனந்தபுரம், இவங்க வந்து லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டில் தான். அங்கே VSSC ஃபுல்லாக லான்ச் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட். அங்கே கிட்டத்தட்ட டாப் 20 சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, டாப் க்ரீம், அதாவது ஒரு டிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாப் லெவலில் தான் வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி அட்ராக்ட் பண்ணும். அது இப்போ நீங்கள் இஸ்ரோவில் வாங்குகிற சேலரியை விட 3 times ஹையர் சேலரி, உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன், உங்களுக்கு வந்து வீடு, உங்களுக்கு வந்து காரு, அது பங்களா எல்லாம் இத்தனையும் கொடுத்து போகும்போதும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த அட்ரிஷன் ரேட்டு, பிரெயின் ட்ரெயின் வந்து அதிகமாகுது. அவங்க வந்து கீழ் லெவல், லோயர் லெவல் பீப்புள் எடுக்க மாட்டாங்க. லோயர் லெவல் பீப்புள் ஆல்வேஸ் தே வில் டேக் ஃப்ரம் த காலேஜஸ் ஆர் IIT, இதில் எடுத்துக்குவாங்க. ஆனால் டாப் லெவல் பீப்புள் தே நீட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்து இங்கே என்னென்னா இந்த பேலன்சிங், இங்கே என்ன நம்மளுடைய மிஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சை, இஸ்ரோவை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளுடைய சயின்டிஸ்டுகளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு பென்ஷனே இல்லை. ADAவில், ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் லைட் கம்பார்ட் ஏர்க்ராஃப்ட், ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பண்ணோம். நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு முடியாத ஒரு டெக்னாலஜியை கம்ப்ளீட்டாக இந்தியாவில் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் டிசைனை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம், சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. எங்களுக்கு வந்து பென்ஷன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அருண்ஜேட்லியும் சிதம்பரம். கடைசி வரைக்கும் கன்சிடர் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் வரல, பென்ஷன் கிடையாது. நியூ பென்ஷன் ஸ்கீமில் அதுக்கப்புறம் 2004 அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் நியூ பென்ஷன் ஸ்கீம். அப்போ எங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு நாங்கள் பென்ஷன் வரும்னு நினச்சி எங்களுக்கு வராமல் போனதுனால என்ன ஆச்சு, பாதி பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஃபாரின் போயாச்சு. இப்போ புரியுதா அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டுடைய டிசிஷன் அப்படின்னு? அப்போ கவர்மெண்ட் வந்து இங்கே சயின்டிஸ்ட்டுக்கு வேல்யூஷன் பண்ணுறதில்ல, மதிப்பு கொடுக்குறதில்ல. அது காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அது மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ என்ன ப்ரைவேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதுனால இன்றைக்கி 140 பேர் வந்து இஸ்ரோனுடைய டாப் கிளாஸ் பிரைன்ஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாப் கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி இந்த இப்போ இன்றைக்கி ஸ்கை ரூட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு விக்ரம் 3 லான்ச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க இஸ்ரோனுடைய சப்போர்ட்டோட. இது வந்து கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிள் வந்து எல்லா கண்ட்ரியும் பண்ணுறது தான். இப்போ அமெரிக்காவும் பண்ணுச்சு, யூரோப்பியன் ஸ்பேஸ் யூனியனும் பண்ணுச்சு. கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிளை வந்து ஒரு லெவலுக்கு சக்ஸஸ் பண்ண பிறகு கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிளை ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு சின்ன சின்ன லோயர் ஆர்பிட்டு, இப்போ லோயர் ஆர்பிட்டு பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங், அதனுடைய சேட்டலைட் டெவலப்மெண்ட்டு, ராக்கெட் டெவலப்மெண்ட்டு, ஃபியூயல் டெவலப்மெண்ட்டு,
சாலிடு ப்ரொப்பல்லண்ட்டு, லிக்விட் ப்ரொப்பல்லண்ட்டு, கிரையோஜெனிக்கு, செமி கிரையோஜெனிக்கு, இப்படி வந்து பல்வேறு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வந்து, அப்புறம் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள், இந்த மாதிரி பல்வேறு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை ப்ரைவேட்டு இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து இப்போ வந்து என்னென்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மோடி வந்து என்கரேஜ் பண்ணதுனால இப்போ ப்ரைவேட்டு வந்து ஏகப்பட்ட வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதிகமான சேலரி, அட்ராக்டிவ் சேலரி கொடுத்த உடனே இங்கேருந்து டாப் பிரெயின்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? மிஷன் ஓரியன்டட் ரிசர்ச் இங்கே வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த டாப் பிரெயின்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்குரிய பாலிசியை உருவாக்கிட்டு தானே நீங்கள் ப்ரைவேட்டை உள்ள ஒரு நுழையணும். ஒரு பாலிசி வரும் பொழுது ப்ரைவேட் செக்டார் வரப்போகுது, வந்தாச்சு. வந்த 4 வருஷத்தில் 150 சயின்டிஸ்ட் அவுட். 20,000 சயின்டிஸ்ட் இருந்த இடம் இஸ்ரோ இன்றைக்கி 14,000 சயின்டிஸ்ட்டில் இருக்காங்க. பாதி பேர் ஆல்ரெடி போயிட்டாங்க. 14,000 சயின்டிஸ்ட்டில் 140 சயின்டிஸ்ட்டு டாப் சயின்டிஸ்ட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? காரணம் என்ன? பிகாஸ் யூ brought the private sector reform without upgrading the சயின்டிஸ்டுடைய கேப்பபிலிட்டி, அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுடைய கேரியர் க்ரோத்து, அவங்களுடைய இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ் கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சு. இப்போ நாசாவிலேருந்து போகிற மாதிரி நீ ப்ரைவேட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி வர்றதுக்கான ரூட்டு, வந்தால் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான ரூட்டு. ஸோ இந்த மாதிரியான பாலிசி ரிஃபார்மை நீங்கள் கொண்டாடாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரைவேட் செக்டார் வரும்பொழுது ப்ரைவேட் செக்டார் த்ரைவ் ஆகும். நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்எல்வியை வந்து நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ணி லோ எர்த் ஆர்பிட் மிஷனை நம்ம லான்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஓட்ட விட்டுறீங்களே, இங்கே இவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலையே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி எனக்கு பென்ஷன் கிடையாது. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட்டை நீங்கள் உருவாக்கி கொண்டாந்துருக்கீங்க? ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட்டுக்கு மதிப்புக்கு இல்லை. எத்தனை முறை வந்து டாக்டர் கோட்டா ஹரிநாராயணா, டாக்டர் அப்துல் கலாம் வந்து சிதம்பரத்திட்ட சொல்லியிருப்பாங்க, நீ வந்து அவங்களுக்கு பென்ஷனுக்கு இன்டகிரேட் பண்ணுங்கன்ட்டு. என்ன தப்பு பண்ணாங்க? நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளைட்டை பறந்துட்டு பென்ஷன் வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஒரு சின்சியராக ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டோட ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட்டை பிஜேபி அரசும் காங்கிரஸ் அரசும் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து துரோகம் தானே பண்ணுச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் சயின்டிஸ்ட்டை ரீட்டைன் பண்ணுவீங்க? சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இஸ்ரோட முன்னாள் தலைவர் மாதவன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. வந்து அவரு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது தான் சொல்கிறார். வந்து இந்த மற்ற அரசு அலுவலகங்களில் வேறு பணியாற்றவங்களை அணுகிற மாதிரி நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளை அணுகக்கூடாது. ஸோ அவங்களுக்கான ஊக்கத்தொகைகள், அவங்களுக்கான சம்பளங்கள் விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி நாங்கள் பரிந்துரை பண்ணி மன்மோகன் ஆட்சியில் அதை செஞ்சாங்க. ஆனால் பின்னாடி வந்த அரசாங்கம் அதில் பாதியை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு காரணமாக சொல்கிறாரு. இப்போ உதாரணமாக வெளியே இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி வெளியே இருக்கிற இந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள், வெளியே இருக்கிற இந்த ஸ்பேஸ் விஞ்ஞானிகளோட ஒப்பிடும்போது இந்தியாவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு என்ன விதமான சம்பளங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்ல முடியும்? என்னங்க நீங்கள் வந்து மேக்ஸிமம் இப்போ நான் சயின்டிஸ்ட் ஜி கிரேடுங்க. நான் ஜாயின் பண்ணும்போது சயின்டிஸ்ட் ஜியாக ஜாயின் பண்ணேன். சியிலேருந்து டிஐ, டிஐலேருந்து இஐ, இலேருந்து எஃப்ஐ, எஃப்லேருந்து ஜிஐ, ஜியிலேருந்து ஹெச் தான் மேக்ஸிமம். அப்துல் கலாம் ஹெச்சாக இருந்தார். நான் ஹெச்சுக்கு போயிருப்பேன். நான் ரிசைன் பண்ணாமல் இருந்தேன்னா ஹெச்சுக்கு போயிருப்பேன். நான் என்னுடைய சேலரி அரௌண்ட் 2 lakhs, 2.5ல் 2 lakhs வித்து ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? சயின்டிஸ்ட் ஜி லெவலில் 2 lakhs. நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சேலரி 14,000 ரூபா. அப்போ வந்து நீங்கள் பேசிக் சேலரி அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து 20 வருஷம் கழித்து 2 லட்சம் ரூபாய்க்கு வர்றதுக்கு 10 times ஹைக் வர்றதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 20 வருஷம் காத்திருக்கணும். அந்த 2 lakhs வந்து நீங்கள் வந்து இப்போ அப்படியே ப்ரைவேட்டுக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கு 4 ஆஃபர் கிடச்சிது. 4 ஆஃபர் அமெரிக்காவில் கிடச்சிது. நான் 4 ஆஃபர் லெட்டரையும் எடுத்துகிட்டு அப்துல் கலாம்கிட்ட போனேன் டெல்லிக்கு. நான் ஜாயின் பண்ணவா வேணாமான்னு. அவர் என்னை வந்து என் கூட ஒரு வாக் பண்ணி கடைசியில் அந்த 4 ஆஃபரையும் நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் ஐ வில் கண்டினியூ டு ஒர்க் வித் டிஆர்டிஓன்னு முடிவு எடுத்து நான் டிஆர்டிஓவில் கண்டினியூ பண்ணேன், சயின்டிஸ்ட்டாக கண்டினியூ பண்ணேன். பிகாஸ் கலாம் இன்ஸ்பயர்டு மீ. ஒர்க் பண்ணு, ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணார். இன்ஸ்பிரேஷனுக்காக ஐ லாஸ்ட் மை 4 ஜாப்ஸ் இன் அமெரிக்கா. எவ்வளோ தெரியுமா? $200,000. 2 lakh 20 வருஷம் கழித்து நான் வாங்குகிற சம்பளங்க 1995லேருந்து 2000 எனக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளோ தெரியுமா? $200,000. எவ்வளோது? $200,000. $2 லட்சம். $2 லட்சம் எப்போ? நான் ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்கும் போதும் எனக்கு கிடைச்ச சம்பளம் அமெரிக்காவில் $2 லட்சம்.
ஏன்னா 2 கோடி வருது இந்திய ரூபாய்க்கு மதிப்பிட்டா. நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிவிட்டு அப்துல் கலாம் அவர் வந்து என் கூட ஒரு மணி நேரம் வந்து இந்தியாவை பற்றி சொல்லி, இந்தியாவோட மிஷன்ஸை பற்றி சொல்லி, நீ உன்னை மாதிரி ஆளுங்களாம் நீ போகக்கூடாது, நீ இருக்கணும்னு சொல்லி என்னை இன்ஸ்பயர் பண்ணி என்ன சொன்னார். நான் 4 ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணேன். 4 ஆஃபருக்கு $200,000 $250,000 ஒரு காரு, ஸ்டாக் ஆப்ஷன், இப்படி எல்லா ஆப்ஷனும் எனக்கு கொடுத்தாங்க அமெரிக்காவில். எல்லாத்தையும் நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்தது காரணம் என்ன? அந்த நேஷனல் ஸ்பிரிட்டு, தேசியத்தின் மீது நம்பிக்கை, இந்த நாட்டை வளப்படுத்தணும், அப்துல் கலாம் மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து நான் முடிவெடுத்தேன். அதனால் பாதிக்கப்பட்டது யார்? என்னுடைய அதனுடைய வேல்யூ இன்றைக்கி யாருக்காவது தெரியுமா? இங்கே இந்த வேல்யூ யாருக்கு இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது, சொன்னது கூட கிடையாது. அப்போ நான் இன்றைக்கி அமெரிக்கா போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய ஃபேமிலி நல்லா இருந்திருக்கும், என்னுடைய சுற்றத்தார்கள் நல்லா இருந்திருப்பாங்க, சொகுசாக இருந்திருப்பேன். நானும் நாட்டை டெவலப் பண்ணணும், நாட்டை வந்து வளப்படுத்தணும், தமிழ்நாட்டை வந்து வளர்ந்த நாடுகளுக்கு இணையான நாடாக மாற்றணும், அப்துல் கலாம் கொடுத்த கனவுகளை லட்சியங்களை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி நான் வந்து இவங்களோட சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கடைசியில் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். யூடியூப் வச்சு நடத்தினோன்னா மினிஸ்டராக இருக்கேன். நான் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். வேறு என்ன பண்ண முடியும்? இதுதான் இந்தியாவுடைய நாடு. அப்போ எப்படி எத்தனை பேர் இதுக்கு இப்படி வந்து தன்னுடைய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? அப்போ வாய்ப்பு வரும்போதும் நாடாவது புண்ணாக்காவது போடா, பணத்தை சம்பாரிச்சிட்டு போக முடியான்ட்டு போயிட்டே தான் இருப்பான். அப்போ நீங்கள் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவீங்க? அங்கே தான் வந்து கவர்மெண்ட்டு பாலிசியை வந்து கரெக்ட் பண்ணணும். எங்கே நியூட்ரிஷன் ரேட் இருக்குது, எந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய சயின்டிஸ்ட் மேன் பவரை இழக்கக்கூடாது, இது எப்படிப்பட்ட ஒரு பாலிசியை உருவாக்கணும், எப்படி அட்ராக்டிவாக மாற்றணும், சயின்டிஸ்டுகளுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கணும், இப்படி எல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணி கொண்டாந்தால் தான் நீங்கள் வந்து வளர்ச்சி அடைய முடியும். இந்த மாதிரியான ட்ரேட் ஆஃப். இப்போ நீங்கள் வெறும் ப்ரைவேட்டை மட்டும் உள்ள ப்ரைவேட்டைசேஷன், ஓகே எல்லாம் ப்ரைவேட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மோனோபாலி அங்கே கிரியேட் ஆகுது. அப்போ இன்னொரு இதை அடிவிட்டு போகுது. இப்போ இவிஎம்மை மேனிப்புலேட் பண்ண முடியும், ஹேட்ச் பண்ண முடியும். ஒருத்தனை நம்ப மாட்டான். ஹேட்ச் பண்ணி தான் ரிசல்ட்டே நடந்துகிட்ருக்கு, எலெக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. வாக்குரிமைக்கு போகணும், வாக்குச்சீட்டுக்கு முறைக்கு போகணும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை வந்து ஹேக் பண்ண முடியும், ஹேச்சிங் பண்ண முடியும் அப்படின்னா அமெரிக்கா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஜெர்மனி ரிஜெக்ட் பண்ணிட்டான், ஜப்பான் ரிஜெக்ட் பண்ணிட்டான், எல்லா வளர்ந்த நாடுகளும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இன்னமும் வச்சு தலையில் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க, உங்கள் தலையிலத்தே மாறி போச்சே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அரசியலில் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டாடணுன்றதுக்காக தான் அப்துல் கலாம் மட்டும் நான் பேசாமல் சயின்டிஸ்டாகவே நானும் சயின்டிஸ்டாகவே இருந்திருக்கலாம். ஆனால் எதுக்காக இங்கே வந்தோம்? ஏன்னா கலாம் கூட ஒர்க் பண்ணதுனால அவர் வந்து இந்த நாட்டை டெவலப் பண்ணணும், இந்த மாநிலங்கள் வளர்ந்த நாடாக மாறணும், அப்போ தான் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் என்று சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு பாடம் எடுக்கிறான். இந்தியாவுக்கு நேஷனல்ஸு தேசபக்தியை பற்றி நம்மளுக்கு பாடம் எடுக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் தேச விரோதின்றான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம இருக்கோன்றதை யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு பாலிசி எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது. அப்போ ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு மோடி எடுத்த பாலிசி இன்றைக்கி வந்து இஸ்ரோனுடைய ஃபண்டமெண்டலையே காலி பண்ணுது, இஸ்ரோனுடைய அடித்தளத்தையே காலி பண்ணுது. அப்போ என்ன அது, இந்த அடித்தளத்தை உருவாக்குறதுக்கு விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம், சதீஷ் தாவன், பிரம்ம பிரகாஷ், UR ராவ், அப் டு மாதவன் நாயர் வரைக்கும், சிவன், இப்படி பல்வேறு சயின்டிஸ்டுகள் வந்து போட்ட விதை இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டைசேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுனால நீங்கள் வந்து மதிக்காததுனால, சயின்டிஸ்டுகளை மதிக்காததுனால இன்றைக்கி நியூட்ரிஷன் ரேட் அதிகமாகுது, பிரெயின் ட்ரெயின் அதிகமாகுது. அவ்வளோதான். சம்பளமாத விஷயங்கள் தவிர வந்து அரசியல் தலையீடுகளும் இருக்குதா? வந்து ஒரு விஞ்ஞானிகளுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழலும் அவங்க வெளியேறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதா? ஆமாங்க, அரசியல் தலையீடு. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது வந்து முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெக்னாலஜிக்கும் நாலேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. முதலாக வந்து அப்துல் கலாம் வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் அப்பாயிண்டட் பை விக்ரம் சாராபாய் இஸ் அப்துல் கலாம். நீங்கள் மெஜாரிட்டி பாருங்கள், தமிழ், கேரளா, சவுத் இந்தியன்ஸ், கர்நாடகா, இவங்க தான் அதிகமான சயின்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. ஆனால் போக 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 இப்போ அவர் அப்துல் கலாம் பீரியடுக்கு அப்புறம் ஏன் அவங்கெல்லாம் இருந்தாங்க? அவங்க வந்து இண்டிஜினைசேஷனை வலியுறுத்துனாங்க, இம்போர்ட்டை குறைக்கணுன்னாங்க, இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொண்டாடணுன்னாங்க. ராக்கெட் இல்லாத ராக்கெட்டை இங்கே பண்ணாங்க இல்லையா? இருக்கிற ராக்கெட் தான் பண்ணாங்க. ஆனால் இந்தியா சொந்தமாக பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை உருவாக்கினார் அப்துல் கலாம். இல்லாத மிசைலாக பண்ணார் அப்துல் கலாம்? இல்லை. ஆனால் இந்தியா சொந்தமாக மிசைல் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியை உருவாக்கினார். இல்லாத ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை பண்ணார்? இல்லை.
ஆனால் இந்தியா சொந்தமாக தயார் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை உருவாக்கினார் அப்துல் கலாம். இல்லாத நியூக்ளியர் பாமையாக பண்ணார் அப்துல் கலாம். ஆனால் இந்தியா சொந்தமாக உருவாக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்பை உருவாக்கினார். அப்போ அந்த கேப்பபிலிட்டியும் அந்த சயின்டிஸ்ட்டையும் கிட்டத்தட்ட 40,000 சயின்டிஸ்டுகளை அப்துல் கலாம் என்ற ஒரு நபர் சிங்கிளாக மேனேஜ் பண்ணார். 20 வருஷம் மேனேஜ் பண்ணார். 20 வருஷம் 30 வருஷம் வந்து அவர் கையில் தான் இருந்தது. அதனால தான் வந்து டோட்டலாக இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வளர்ந்தது, டிஆர்டிஓ வளர்ந்தது, அட்டாமிக் எனர்ஜி வளர்ந்தது. இது எல்லாமே வளர்ந்தது காரணம் என்ன? அந்த அப்துல் கலாம் என்ற ஒரு சிங்கிள் மனிதர். அவர் இருக்கும்போதே மோடி பதவிக்கு வர்றாரு. வந்த உடனே தூக்குன ஆள் யார் தெரியுமா? ஆள் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்டையர் ராக்கெட் சிஸ்டத்தை நேவிகேஷன் கண்ட்ரோலில் லீடிங் சயின்டிஸ்டாக இருந்த அவினாஷ் சந்தர், டிஆர்டிஓனுடைய சீஃபாக இருந்தார். அவினாஷ் சந்திரை வந்து ரிமூவ் பண்ணுறார். மோடி வந்தவுடனே ரிமூவ் பண்ணிட்டார். அப்துல் கலாம் வருத்தப்பட்டார் அன்றைக்கி. அவினாஷ் சந்தர் ஏன்னா இண்டிஜினைசேஷன், சுயமாக தயாரிக்கணும், செல்ஃப் ரிலையன்ஸ் வேணும்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் சிஷியர்கள், கலாம் சாருடைய சிஷியர்கள். அவர்களை எல்லாம் வந்து தூக்கிட்டு இம்போர்ட்டு தான் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். அவினாஷ் சந்தர் இருந்தார்னா ரஃபேல் இம்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் வெளியே சொல்கிறது இந்தியாவை நாங்கள் வந்து இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஃபேல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க விட மாட்டாங்க. முதல்ல அவரை தூக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தூக்குனார் மோடி. அப்துல் கலாம் இறந்த பிறகு நான் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த அளவிற்கு வந்து கலாம் வெறுப்பு வந்து மோடி அவங்க டீமுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரியும், நான் வந்து மோடி கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து அவருடைய பிஹேவியர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கலாம் சார் இறந்த உடனே நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து யார்கிட்டையும் போய் இப்போ நிற்கலை, யார்கிட்டையும் போய் எதுக்கும் எந்த பதவிக்கோ பணத்துக்கோ எதுக்குமே நான் போகலை, சரிங்களா? ஆனால் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்கே பிரசாத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். கலாம் சாருடைய செக்ரட்டரியாக 30 வருஷம் இருந்தார். ஷெரிடன் ஒருத்தர் இருந்தார். இந்த ஷெரிடன் முதல்ல ரிட்டையர்ட் ஆகிட்டார், விஆர்எஸ் வாங்கிட்டார். ஆனால் ஆர்கே பிரசாத் வந்து டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் 2 ப்ரொமோஷன் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து கலாம் சார் இறந்த உடனே அது ப்ரொமோட் ஆயிடுச்சு. இதை போய் கேட்க போகிறாரு. ஆர்கே மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் செக்ரட்டரி. ஹூ இஸ் கலாம்னு கேட்குறாரு. கலாம் பேரை சொல்லிட்டு வராதிங்க இங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் மோடி சொன்னது மாதிரின்னு அர்த்தம். அப்படி சொல்லி விரட்டி விட்டவர் ஆர்கே பிரசாத். அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்காக கலாம் கூட ஒர்க் பண்ணது தேச துரோகமா? கலாம் வந்து இந்த நாட்டுக்காக பண்ணது தேச துரோகமாக பண்ணார்? அவர் கூட ஒர்க் பண்ணவன்னா தேச துரோகியா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுக்கு இருக்குது? எப்படிப்பட்ட அப்போ ஒட்டுமொத்த சயின்டிஃபிக் டெம்பரையே நீங்கள் வந்து செல்ஃப் ரிலையன்ஸை, தற்சார்பை நீங்கள் வந்து பலிகடா ஆக்குறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க தானே செய்யும். மாதவ நாயர் பேட்டியில் அவரே கூட சொல்கிறார் வந்து முன்னாடி ஐடி பூம் இருக்கும்போது இதை மாதிரி நிறைய பேர் வெளியே போனாங்க அப்படின்னு சொல்கிறார் வந்து. ஆனால் இது மாதிரி இப்போ போனதுங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முக்கியமான போஸ்ட்டில் இருந்தவங்கெல்லாம் போயிருக்காங்க. இது வந்து நம்மளோட விண்வெளி ஆராய்ச்சி துறையில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது ஐடி பூமில் இருக்கப்போ நான் வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கேன். நான் ஒய்டிகே ப்ராப்ளம் வரும்போது வெளியே போனவங்க அத்தனை பேருமே யங் என்ஜினியர்ஸ் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்ணி எங்களோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து ஃபோர்ட்ரானும் கோபாலும் கிக்ஸும் ஜேசிஎல்லையும் எழுதிட்டு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி, இம்மீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி, உடனே டக்குன்னு போவாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து we have not lost the டெக்னிக்கல் மேன் பவர். அதாவது லீடிங் சயின்டிஸ்ட்டை லாஸ் பண்ணலாம். ஏன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய கிராஜுவேட்ஸ் போனால் பிரச்சனை இல்லை. ஐடி பூம் வரும்போது அப்போ போனோம். டிஆர்டிஓ லாஸ் பண்ணிச்சு, இஸ்ரோ லாஸ் பண்ணிச்சு, எல்லோரும் லாஸ் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் சேலரி ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. இன்றைக்கி அந்த மதிப்பே இல்லையா? பணம் தானே இன்றைக்கி முக்கியமாக தெரியுது. பணம் தான் பிரதானம்னு ஆகிப்போச்சு. போன பிறகு நீங்கள் இப்போ என்ன சயின்டிஸ்டாக இருந்தான்னா ஒரு கவுன்சிலராக இருந்தான்னா, நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்க போகிறீங்க. நான் டாக்டரேட்டை முடிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் டாக்டர் நான் கூப்பிட்றீங்க இல்லையா? இல்லை நீங்கள் டாக்டர் கூப்பிடுங்க நான் வற்புறுத்துறேன்னா? ஒன்றுமே முடிக்காதெல்லாம் முனைவர்னு சொல்லி டிவியில் போட்டுட்ருக்கீங்க. நீ டாக்டர்னு கூப்பிட்டாட்டேன்னா நீங்கள் திருன்னு கூப்பிட்டான்னா வெறும் பேரை சொல்லி கூப்பிட்டான்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிகாஸ் வி நெவர் பாதர்ட் அபவுட் த டைட்டில். அதுதான் நாங்கள் வளர்ந்து வந்த முறை, நாங்கள் வளர்ந்து வந்த பாதை. இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. இப்போ வரக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு ரெகக்னிஷன் வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. மற்ற எல்லாமே வந்து பணம் தான் பிரதானம்.
அப்படின்றப்ப வந்து உங்களுடைய ஃபோக்கஸே மாறுது, உங்களுடைய ஷிஃப்டே மாறுது, கல்ச்சரே மாறுது. நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சி கோடில் இருந்துச்சு. எது நம்மளுடைய காக்பிட்டு சிமுலேஷன், என்டையர் காக்பிட்டினுடைய ஒட்டுமொத்த காக்பிட்டும் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே சியில் இருந்துச்சு. இதை கம்ப்ளீட்டாக C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக மாற்றினவே நான் ஒர்க் பண்ணதில்ல அந்த ப்ராஜெக்டில். காக்பிட்டினுடைய என்டையர் கோடிங் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிசைனாக மாற்றி சியிலேருந்து C++க்கு மாற்றி, ஸோ அதை வந்து மாடுலராக அதை வந்து கொண்டு வந்தோம் அந்த நேரத்தில். இதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகே, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நான் வந்து அமெரிக்காவுக்கு என்னுடைய நண்பர்களுக்கு நான் வந்து டூரிஸ்ட்டு போகிறப்ப லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒரு நெட்டாப்னு ஒரு கம்பெனி இருந்தது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில் Y2Kல போய் அங்கே ஜாயின் பண்ணாங்க. அமெரிக்காவில் போய் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து ஒரு டூருக்காக நான் அமெரிக்கா போகிறேன். என்னை கூப்பிட்டாங்க, எல்லோரும் வாங்க நீங்கள் சார் வாங்க சார் அப்படின்னு. அங்கே போகும்போது ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில், நெட்டாப்ன்ற ஒரு கம்பெனியில் இட் ஜென்ரேட்ஸ், அது வந்து ரவுட்டர்ஸு சுவிட்சஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணும். இந்த ரவுட்டர் சுவிட்சஸ் வந்து thousands ஆஃப் லைன்ஸ் ஆஃப் அலர்ட் மெசேஜஸ் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா TCP/IP ப்ரோட்டோக்காலில் ரன் ஆகுது. ஏதாவது ஒரு சுவிட்சோ ரவுட்டரோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த சுவிட்ச் ரவுட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எந்த போர்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கு காரணம் என்ன, டிராஃபிக்கா இல்லை சிக்னல் ப்ராப்ளமா இல்லை வந்து வேறு என்ன ப்ராப்ளம்ன்றதை அது அலர்ட் மெசேஜில் வந்துக்கிட்டே இருக்கும். பிரிண்ட் அவுட் thousands ஆஃப் மெசேஜ் போகும். இதை கண்டுபிடிச்சி சர்வீஸ் பண்ண முடியல அந்த கம்பெனியால். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி போர்டு ரூம் கூப்பிட்டு போனாங்க. நான் போனேன், பார்த்தேன், அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்போ வந்து ஒரு பார்சிங் அல்காரிதம் எழுதி கொடுத்தேன். அதை படிச்சுட்டு அந்த பேட்டர்னை பார்த்துட்டு thousands ஆஃப் பேஜஸ் வரும். C++ல் ஒரு பார்சிங் அல்காரிதம் எழுதி கொடுத்த பிறகு ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன சுவிட்சில், என்ன ரவுட்டரில் என்ன ப்ராப்ளம், என்ன அலர்ட்டு, இம்மீடியட்டாக அந்த இதை மட்டும் லொக்கேட் பண்ணி தேவையான என்ன ஃபார்மெட்டில் பிரிண்ட் அவுட்டு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதே மாதிரி. இன்றைக்கி ஏஐயில் நீங்கள் போடுறீங்க, ஏஐயில் வந்து ChatGPTயில் கேட்குறீங்க எனக்கு இந்த ரிப்போர்ட்டு கொடுங்க அப்படின்னு, அது வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருது, ஒரு ஃபார்மெட்டில் கொடுக்குது. எப்படி பண்ணுது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு பண்ணி கொடுக்குது. இதை நான் எப்போ பண்ணேன், 2000 பண்ணேன், 26 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பண்ணும்போது எனக்கு இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு தெரியாதுங்க. அதுக்கு பேர் இன்றைக்கி வச்சுருக்கேன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறான். அன்றைக்கி அதை நான் பண்ணி கொடுத்தேன். சொல்கிறேன் என்னன்னா, இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் நாலேஜ், இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பெர்செப்ஷன். அப்போ அந்த இதை கிரியேட் பண்ணது அன்றைக்கி நம்ம பண்ணதை இன்றைக்கி வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாக, இன்றைக்கி வந்து ரிசர்ச்சாக, இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக, நியூரல் நெட்வொர்க்காக இன்றைக்கி வந்து அது எவால்வ் ஆகிருக்கு, ஏஐ டூல்ஸாக எவால்வ் ஆகிருக்கு. அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை அனுபவிக்கிறாங்க. இப்படி போகிறது வந்து நம்ம விண்வெளி ஆராய்ச்சித்துறையில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தாக்கம்னா வந்து நம்மளுடைய சீனியர் சயின்டிஸ்ட் லாஸ் வந்து இட்ஸ் எ மேஜர் லாஸ் டு தி ஆர்கனைசேஷன். அப்போ சீனியர் சயின்டிஸ்டினுடைய நாலேஜ் 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ண சயின்டிஸ்டினுடைய நாலேஜை லூஸ் பண்ணும் பொழுது அதை திரும்பி கொண்டு வர்றது கஷ்டம். சிஸ்டம் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதனால் அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நாலேஜை திரும்பி கொண்டு வந்து நம்ம பெரிய பெரிய மிஷன்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இத்தனை மிஷன்ஸுக்கு வந்து திரும்பவும் அதே நாலேஜை கொண்டு வர்றதுக்கு அட்ராக்டிவாக ப்ரொபோசிஷன் இல்லைன்னா, பாலிசி இல்லைன்னா, நம்ம வந்து we will lose our technology advantage. Whatever ISRO had so far, we will lose that technological advantage compared to the other countries. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்மளோட ஆராய்ச்சி துறையில் என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும். மிக்க நன்றி.